கர்த்தருடைய சமூகத்தில், கர்த்தருடைய பாதத்தில் பல இடங்களில் இருந்தும் இந்த முதல் ஆராதனைக்கு கடந்து வந்திருக்கிறவங்களோ ஒருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் வரவேற்கிறேன். உலகெங்கும் இந்த ஆராதனையிலே இணைந்திருக்கிறேன். இந்த ஆராதனையிலே கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறேன். எங்களோடு கூட சேர்ந்து கர்த்தரை உயர்த்தின கர்த்தருடைய பிள்ளைகள் உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து எங்களோடு நீங்கள் இணைந்து கர்த்தரை ஆராதிக்கும்படி உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இதுபோல இந்த மாதத்திலே விசேஷமாய் பொது தேர்வு பப்ளிக் எக்ஸாம் எழுத போகிறதான பிள்ளைகளுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நம்முடைய சபையில் எழுத போகிறதான பிள்ளைகளுக்காக, நமக்கு அறிமுகமானவர்கள் மற்றும் தமிழகம் எங்கும் இந்த மாதத்தில் நாளைய தினத்தில் +2 பிள்ளைகளுக்கு ஆரம்பிக்கப்படுகிறது. அதற்கு மறுநாள் ஒரு நாள் விட்டு அதற்கு அடுத்த நாள் +1 பிள்ளைகளுக்கு ஆரம்பிக்கப்படுகிறது. 28ஆம் தேதி 10th பிள்ளைகளுக்கு ஆரம்பிக்கப்படுகிறது. ஆகவே இந்த மாதத்தில் பொது தேர்வு எழுத போகிறதான பிள்ளைகளை நான் இயேசுவின் நாமத்திலே நான் வாழ்த்துகிறேன். இந்த வேளையிலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோமாக. இந்த நாளிலும் கர்த்தருடைய ஆவியானவர் நம் மத்தியிலே அவர் பேசும்படி நம் மத்தியிலே அவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். இந்த நாள் ஆராதனையிலே உங்கள் ஒவ்வொருவரையும் நான் பார்ப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். மற்றவர்களுக்கு நாம் நம்முடைய ஊழியத்தை குறித்தும் சபையை குறித்து நாம் அறிமுகப்படுத்துவோம். இந்த நாட்களில் புதிதாய் வருகிற கர்த்தருடைய மக்களுக்காக நான் கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். அநேகருக்கு நாம் அறிமுகப்படுத்துவோம். அவர்களும் வந்து ஆராதனையிலே பங்கெடுக்க, கர்த்தருடைய வார்த்தை கேட்க, தேவனுடைய ராஜ்யத்திற்கு அவர்களும் பிரவேசிக்க உங்களுடைய பங்களிப்பை நாம் கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் கடந்த வாரத்தில் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தது போல சில வாரங்களாக நாம் தொடர்ச்சியாய் நாம் பார்த்து கொண்டிருக்கிற வேறே ஆவியாகிய பரிசுத்த ஆவியானவரை பற்றி இன்றும் தொடர்ச்சியாய் சில காரியங்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறவைகளை உங்களுக்கு நான் காட்ட நான் வாஞ்சிக்கிறேன். ஏனென்றால் சிலர் பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருக்கிற கர்த்தருடைய மக்களும் இங்கே உண்டு. ஒருவேளை கர்த்தருடைய ஆவியானவரை பெற்று அவருடைய கிரியைகளை அனுபவிக்க முடியாமல் அவர் விலகினவர்களும் உண்டு. சிலர் விசுவாசிகளாக இருந்தாலும் பரிசுத்த ஆவியானவரை இன்னும் தங்களுக்குள்ளாக அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ளாதிருக்கிற ஜனங்களும் உண்டு. இன்றைக்கு நாம் எந்த எதற்குள்ளாக நாம் இருக்கிறோம் என்பதை நாம் ஆராய்ந்து பார்த்து, இந்த நாட்களில் பரிசுத்த ஆவியானவருடைய காலங்களில் வாசம் பண்ணி கொண்டிருக்கிற, ஜீவித்து கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையை அவர் நமக்குள்ளாக அவர் இருக்க வேண்டும். அவர் நமக்குள்ளாக தங்கி இருக்க வேண்டும். அவர் நமக்குள்ளாக அவர் நடத்தப்பட வேண்டும். அவரே நம்மையும் நம்முடைய வாழ்க்கையும் அவர் நடத்த வேண்டும். ஆக அப்படிப்பட்ட அந்த உன்னதமான திரியேக தேவனாம் சர்வ வல்லமையுடையவர் பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறபடியினாலே இந்த கடைசி காலங்களில் இந்த 2025ஆம் ஆண்டிலே, இந்த வருஷத்தின் துவக்கத்திலே நம்முடைய தெய்வத்தை பற்றி நாம் படிக்கும்படியாக, கற்றுக்கொள்ளும்படியாக, சத்தியத்தை அறிந்து கொள்ளும்படி கர்த்தர் நம்முடைய திருச்சபைக்கு கர்த்தர் பாராட்டின கிருபைகளுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வார்த்தையை நீங்கள் எந்த இடத்துல எந்த தேசத்திலிருந்து நீங்கள் பார்த்து கொண்டிருந்தாலும் இந்த நாளில் இந்த செய்தியை கவனித்துக் கொண்டிருக்கிற நீங்களும் பாக்கியவான்களும் பாக்கியவதிகளுமாயிருக்கிறீர்கள். காரணம், கடைசி காலத்தில் பரிசுத்த ஆவியானவருடைய பற்றிய அனுபவங்கள் உங்களோட வாழ்க்கையை நீங்கள் அறிந்து தெரிந்து இன்றைக்கு அவர் உங்களுடைய வாழ்க்கையை கிரியை செய்யும்படியாக இந்த செய்தி நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறபடினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். தொடர்ந்து இந்த வார்த்தைக்குள்ளாக, கர்த்தருடைய செய்திக்குள்ளாக நாம் கடந்து போக
கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. இன்றைக்கும் ஒரு மனுஷனை குறித்து நான் காட்ட விரும்புகிறேன். அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கினபடினாலே நடந்த ஒரு 3 காரியங்கள் உங்களுக்கு நான் எடுத்து காட்ட விரும்புகிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள்ளாக வாசம் பண்ணுவார் என்றால் அவர் அமைதலாய் இருக்க மாட்டார். அவர் சும்மா இருக்கவும் மாட்டார். அவர் சும்மா இருக்கிறவர் அல்ல, அவர் அமைதலாய் இருக்கிறவரும் அல்ல. அவர் நமக்குள்ளாக இருந்து அவர் கிரியை செய்கிறவர், மகிமையான அந்த ஆவியானவர். எடுத்து வாசிப்போமாக. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலிருந்து நாம் தொடர்ந்து 15ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வரைக்கும் உள்ள பகுதியை நாம் வாசிக்க போவதில்லை. ஆனால் அதற்குள்ள இருக்கிறதான சம்பவங்களை உங்களுக்கு நான் காட்ட விரும்புகிறேன். From the book of Judges, chapter 13, verses 25 onwards. From 25 to chapter 15, verses 20. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் முதல் 15ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வரையில் உள்ள காரியங்களை இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். ஆகவே விசுவாச மக்கள், நீங்கள் வீட்டிலே போய் இந்த அதிகாரம் 13ஆம் அதிகாரத்திலிருந்தே நீங்கள் வாசியுங்கள். 13, 14, 15 அதிகாரங்கள் நீங்கள் வீட்டிலே வாசியுங்கள். அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். 25ஆம் வசனத்தை உங்கள் மத்தியிலே நான் வாசிக்கிறேன். தேவையான சில வசனங்களை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். அவன் சோராவுக்கும் எஸ்தோவலுக்கும் நடுவில் உள்ள தானின் பாளையத்திலே இருக்கையில் கர்த்தருடைய ஆவியானவர் அவனை ஏவத் துவங்கினார். வார்த்தை கவனியுங்கள். அவன் தானின் பாளையத்தில் இருக்கையில் கர்த்தருடைய ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் அவனை ஏவத் துவங்கினார். யார் அந்த அவன்? வேதம் சொல்லுகிறது சிம்சோன். இன்றைக்கு சிம்சோனை குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த சிம்சோனை குறித்து, இந்த புருஷனை குறித்து நீங்கள் நிறைய விஷயம் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், அறிந்து வைத்திருக்கிறீர்கள். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு காரியம், சிம்சோன் என்று சொன்னால் அவன் பலத்திலே வல்லமுடையவன். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம், அவன் உயிரோடு கூட இருக்கும்போது கொன்றவர்களை பார்க்கலும் அவன் மரிக்கும்போது கொன்றவர்கள் ஏராளம். இது எல்லாருக்குமே. மற்றதெல்லாம் லைஃப்பில் சிம்சோனை பற்றி நமக்கு உங்களுக்கு ஒருவேளை தெரிந்தோ தெரியாமலோ இருந்தாலும், இந்த கடைசி அவருடைய அந்த கடைசி வாழ்க்கையில் நடந்த அந்த பார்ட் எல்லாருக்குமே தெரியும். இந்த சிம்சனுடைய வாழ்க்கையில் நடந்த சில காரியங்களை உங்களுக்கு நான் காட்ட விரும்புகிறேன். இந்த சிம்சோன் ஒரு சாதாரணமான ஒரு மனுஷனாக நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. மற்ற புருஷர்களைப் போல இந்த சிம்சோனை நாம் கொஞ்சம் பார்க்க முடியாது. காரணம் என்னன்னா, இந்த சிம்சோன் தூதன் போய் சொல்லி பெற்றெடுக்கப்பட்ட ஒரு மகன். ஒரு கணவன் மனைவி திருமணம் முடிந்து ஆண்டுகள் கடந்து போய் பிள்ளை இல்லாத ஒரு சூழ்நிலையில் அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் அவர்கள் போய்கொண்டிருக்கும் பொழுது, கணவன் ஒரு பக்கமாக வேலையில, மனைவி ஒரு பக்கமாக வேலையில இருக்கும்போது, தூதனானவர் கடந்து வந்து நேரடியாக அந்த ஸ்திரீனிடத்திலே
சொல்லி அந்த செய்தியை தன் கணவரிடத்துல சொல்லி, கணவர் மறுபடியுமாக ஒரு விசை அந்த சத்தத்தை கேட்க வேண்டும் என்று எண்ணி அவர்கள் அந்த தூதனானவரிடத்துல தூதன் சொன்ன அந்த வார்த்தைக்கு மறுபதிலாக, நீர் அப்படி ஒரு பிள்ளை நீர் கொடுப்பீரானால் நாங்கள் எப்படி அந்த பிள்ளையை வளர்க்க வேண்டும் என்று கேட்கக்கூடிய, இன்னும் பெற்றுக்கொள்ளவே இல்லை, இன்னும் அதற்குரியதான எந்த ஒரு சிம்டம்ஸும் இன்னும் இல்லை. தூதனானவர் சொன்னாரு. அதை அப்படியே விசுவாசித்து கேட்ட அந்த தம்பதியினர் அவர்கள் ஆண்டவரிடத்திலே மறுபடியுமாக அவருடைய சத்தத்தை கேட்க, நீ சொன்ன அந்த பிள்ளை நீர் எங்களுக்கு கொடுக்கும்போது எப்படி வளர்க்க வேண்டும் என்கிற அந்த ஒரு நடக்க போகிற ஒரு காரியத்தை முன்னமே அதற்குரிய ஒரு ஆயத்தத்திற்குள்ளாக போகக்கூடிய ஒரு அழகான அந்த தம்பதியருக்கு இதற்கு என்ன அடையாளம் என்று கேட்டு அதற்கு தூதனானவர் இது அதிசயம் என்று சொல்லி அதற்கு பிறகு பெற்றெடுத்த ஒரு மகன்தான் இந்த சிம்சோன். அவருடைய வரலாற்றின் தொடக்கத்தை சுருக்கமாக சொல்லிட்டேன். அப்ப சாதாரணமான ஒரு மனுஷன் அல்ல. இந்த சிம்சோனும் தேவனுடைய திட்டத்தில், தேவனுடைய சித்தத்தில் வந்த ஒரு புருஷன் இந்த சிம்சோன். நாம் யாவரும் அறிந்திருக்கிற வண்ணமாக இஸ்ரவேல் மக்கள் காலங்களிலும் சரி, அதற்கு அடுத்த சந்ததி இஸ்ரவேல் புத்திரருடைய காலங்களிலும் சரி, அவர்கள் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்யும் போது, கர்த்தருக்கு ஒரு வெறுப்புண்டாகிற ஒரு காரியங்களை செய்யும் போது, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யும் பொழுது, கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செய்யும் பொழுது, கர்த்தர் அவர்கள் சுற்றிலும் இருக்கிற சத்துருக்களுக்கு அவர் ஒப்பு கொடுக்கிறதை நம்ம அறிந்திருக்கிறோம். இது தொடர்ச்சியாய் நடந்து வருகிற ஒரு காரியங்கள். அவர்கள் நன்றாய் கர்த்தரை தேடும்போது கர்த்தர் அவர்களுக்கு எல்லா விதத்திலும் ஒரு குறைவில்லாமல் அவர்கள் க்ஷேமமாய் இருக்கும்படி, சுபிட்சமாய் இருக்கும்படி, ஆசீர்வாதமாய் இருக்கும்படி கர்த்தர் அவர்களை அழகாய் நடத்துவார். அந்த ஆசீர்வாதங்களை பெற்று சுபிட்சமாய் இருக்கிற அந்த காலங்களில், சுகித்திருக்கிற அந்த காலங்களில் இவர்களுக்குள்ளாக பெருமையும் அகந்தையும் வீம்பும் தேவனுக்கு எரிச்சல் உண்டாகிற காரியங்களும் அவர்களுக்குள்ளாக அவர்கள் செயல்படு ஆரம்பிக்கும் போது கர்த்தர் அவர்களை பொல்லாதவர்களுடைய கைக்கு கொடுப்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இது வழக்கமாக நடக்கும்போது இவர்களும் அதற்கு பிறகு மறுபடியும் தேவனை நோக்கி கூப்பிடுவார்கள், தேவனை நோக்கி கெஞ்சுவார்கள். எங்களை நீர் விடுதலையாக்கும், எங்களை இவர்களிடத்திலிருந்து எங்களை விடுதலையாக்கி கொண்டு வாரும் என்று அவர்கள் கெஞ்சும் போது அவருடைய பிள்ளைகளாக இந்த சந்ததி இருக்கிறபடினாலே கர்த்தரும் மனம் இறங்கி அவர்களுக்கு ஒரு புருஷனை எழுப்பி அவர்கள் மத்தியிலே கர்த்தர் கொண்டு போய் நிறுத்துவார். அப்படிப்பட்டவர்களுடைய வரிசையில வந்த ஒரு மனுஷன்தான் இந்த சிம்சனும் ஒருவர். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சிம்சனுடைய வாழ்க்கையின் நடுப்பகுதியை உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன். இப்படிப்பட்டதான இந்த சூழ்நிலை சிம்சோனுக்கு அவனுடைய ஜீவியத்திலே, அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே நடந்த ஒரு 3 காரியங்களில் சிம்சோன் எப்படியாய் அதிலிருந்து வெளியே வந்தார் என்பதை தான் இன்றைக்கு உங்களுக்கு நான் காட்ட நான் விரும்புகிறேன். தேவனுடைய ஜனமே, நாம் பார்க்க போகிற இந்த அனுபவத்திற்குள்ளாக ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கை இருக்குமானால், அந்த 3 ஏதாகிலும் ஒன்றிலே உங்களுடைய வாழ்க்கை இருக்குமானால், இல்லாவிட்டால் 3 உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இந்த நாட்கள் இருப்பீர்களானால், இந்த செய்தி உங்களுக்கு தான். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்குள்ளாக வாசம் பண்ணுவாரானால், அன்றைக்கு சிம்சோனுக்குள்ளாக வாசம் பண்ணின கர்த்தருடைய ஆவியானவர் அன்றைக்கு சிம்சோனை எப்படியாய் அந்த 3 காரியங்களிலும் எப்படி சிம்சோன் வெளியே வரும்படி சிம்சோனை கர்த்தர் நடத்தினார்.
ஆவியானவர் நடத்தினார் என்பதை உங்களுக்கு நான் காட்டும்போது, அந்த ஒருவேளை அந்த அனுபவத்தில் நீங்கள் சபை இன்றைக்கு இருக்குமானால், உங்களையும் அப்படியாய் கர்த்தருடைய ஆவியானவர் அந்த அனுபவத்திற்குள்ளாக உங்களை நடத்தி சிம்சோனை வழி நடத்தினது போல இன்றைக்கு இந்த காலங்களில் அவர் உங்களையும் வழி நடத்த போகிறார். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்டதான ஒரு அனுபவம் இல்லாமல், நீங்கள் உங்களுடைய குடும்பத்திலே கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறதான குடும்ப நபர்களுக்குள்ளாக அப்படிப்பட்டதான ஒரு வாழ்க்கையில் இருப்பார்களானால், இந்த செய்தி உங்கள் மூலமாக அவர்களுக்கு கடந்து போகட்டும். ஒருவேளை நீங்கள் பார்க்கிற ஜனங்கள் நடுவிலே இப்படிப்பட்டதான ஒரு அனுபவங்களுக்குள்ளாக அவள் இருப்பார்கள். நான் இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் இதை வாங்கி கொண்டு அவர்களுக்கு நேராக கொண்டு போய் கொடுங்க. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை கொண்டு கர்த்தர் கிரியை செய்கிறவராயிருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்ப இங்கே சிம்சோனுடைய வாழ்க்கையில ஒரு 3 காரியங்கள் நடக்கிறது. அந்த 3 காரியங்களை சிம்சோனை கர்த்தருடைய ஆவியானவர் அங்கே இருந்து அழகாய் வெளியே கொண்டு வந்து நடத்துகிற அந்த அனுபவம் நாம் பார்க்கும்போது, கர்த்தருடைய ஆவியானவர் அப்படிப்பட்டதான காரியத்தை சிம்சோனுடைய வாழ்க்கையில செய்ய, நாம் ஒரு வசனத்தை நாம் இப்பொழுது நாம் வாசித்தோம். அங்கே நாம் என்ன வாசித்தோம்? தானின் பாளையத்தில் இருக்கையில் கர்த்தருடைய ஆவியானவர் அவனை என்ன செஞ்சாராம்? ஏவ துவங்கினார். ஆங்கில வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, he moved. He moved. He moved Simson. பரிசுத்த ஆவியானவர் சிம்சோனை ஏவ துவங்கினாராம். மூவ்னா என்னங்க? ஒரு இடத்துல இல்லாம இன்னொரு இடம் போகக்கூடிய ஒரு ஒரு அசைவு, ஒரு அசைவு. மூவ் என்றால் ஒரு அசைவு. இப்ப நம்முடைய கண்களுக்கு முன்பதாக இந்த சேர் இருக்கு. அந்த சேரை நம்ம கொஞ்சம் அசைச்சோம்னா அது அசையும். இப்ப இதை நீங்க மூவ் பண்ணீங்கன்னா அது மூவ் ஆகும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இங்கே கர்த்தருடைய ஆவியானவர் சிம்சோனை ஏவ துவங்கினார். அப்படின்னா ஒரு அசைவை சிம்சோனுக்கு கர்த்தர் உண்டு பண்ணுகிறார். அந்த அசைவு சிம்சனுடைய வாழ்க்கையில் உண்டான போது ஒரு புதிய ஒரு அனுபவம் சிம்சன் பெற்றுக்கொள்ளுகிறார். இதுவரையிலும் பார்த்திராத ஒரு அனுபவம், இதுவரையிலும் அனுபவித்திராத, இதுவரையிலும் கண்டிராத, இதுவரையிலும் தன்னுடைய சரீரத்தில் உணர்ந்திராத ஒரு காரியம் தன்னுடைய சரீரம் ஒரு ஏவப்படுகிறதை, ஒரு அசைவு உண்டாகிறதை சிம்சோன் காண முடிகிறது. அந்த சூழ்நிலை தான் முதலாவது ஒரு சம்பவம் சிம்சனுடைய வாழ்க்கையில நடக்கிறது. கர்த்தருடைய பிரியமானவர்களே, ஒரு இன்ட்ரோவாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். உங்களோட வாழ்க்கையில ஏதாகிலும் எந்த சம்பவங்களாவது, எந்த காரியங்களாவது உங்களோட வாழ்க்கையில ஆபத்தோ, ஆபத்திற்கு நேராகவோ, ஒருவேளை சத்துருக்களுக்கு எதிராகவோ, இல்லாவிட்டால் பிரச்சனைகளுக்கு நேராகவோ, இல்லாவிட்டால் கஷ்டங்களுக்கு நேராகவோ, அவமானங்களுக்கு நேராகவோ, நெருக்கடிகளுக்கு நேராகவோ, பலவிதமான சூழ்நிலைகளுக்கு நேராகவோ, வியாதிக்கு நேராகவோ நீங்கள் போக போறீங்க அப்படின்னா, அதற்கு முன்னதாகவே கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை ஏவ துவங்குவார். உங்களுக்குள்ள ஒரு அசைவை கொண்டு வருவார். உங்களுக்குள்ள ஒரு அசைவு உண்டாகும் போது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், எனக்கு ஏதோ ஒன்று சம்பவிக்க போகிறது, எனக்கு ஏதோ ஒன்று நடக்க போகிறது, எனக்கு ஏதோ ஒன்று எதிராக வரப்போகிறது, எனக்கு ஏதோ ஒன்று காண போறேன், ஏதோ ஒன்று எனக்கு நடக்க போகிறது என்பதை நீங்கள் சுதாரித்துக் கொண்டு உங்களுக்குள்ளாக அந்த அசைவை உண்டு பண்ணின கர்த்தருடைய ஆவியானவருடைய நடத்துதலுக்கு நேராக நீங்கள் வந்துவிட வேண்டும். நான் சொல்லுகிறது உங்களுக்கு புரியுதா? கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இங்கே சிம்சோனை கர்த்தருடைய ஆவியானவர் ஏவத் தொடங்கினார். ஏவத் தொடங்கின பிறகு ஒரு மூவ், ஒரு அசைவு உண்டான பிறகு இப்ப சிம்சோனுக்கு ஒரு காரியம் நடக்குது. அந்த காரியம் நடக்க போகிறது சிம்சோனுக்கு தெரியாது. ஆனா சிம்சோனை உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தருடைய ஆவியானவருடைய கண்கள் சிம்சோனை பார்த்து கொண்டிருந்தபடியினால்
இங்கே கர்த்தருடைய ஆவியானவர் எப்படியா சிம்சோனை அந்த காரியத்திலிருந்து அங்கே வெளியே கொண்டு வந்து நடத்துகிறார் என்பதை நாம் பார்க்க போகிறோம். இப்ப முதலாவது ஒரு காரியம் என்ன சிம்சோனுக்கு நடந்ததாம்? 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது 5, 6. The book of Judges chapter 14 verses 5 and 6. நியாயாதிபதிகள் 14ஆம் அதிகாரம் 5, 6 வசனங்கள். இந்த 2 வசனங்களில் நாம் பார்க்கும்போது அங்கு வேதம் சொல்லுகிறது பாருங்க. அப்படியே சிம்சோனும் அவன் தாயும் தகப்பனும் திம்னாத்துக்கு போக புறப்பட்டார்கள். அவர்கள் திம்னாத் ஊர் திராட்சை தோட்டங்கள் மட்டும் வந்தபோது இதோ கெர்ச்சிக்கிற பாலசிங்கம் ஒன்று அவனுக்கு எதிராக வந்தது. அப்பொழுது கர்த்தருடைய ஆவி சிம்சோன் மேல் பலமாய் இறங்கினதினால் அவன் தன் கையில் ஒன்றும் இல்லாதிருந்தும் அதை ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுகிறது போல கிழித்து போட்டான். ஆனாலும் தான் செய்ததை அவன் தன் தாய் தகப்பனுக்கு அறிவிக்கவில்லை. தேவனுடைய ஜனமே, இங்க ஒரு சம்பவம் நடக்கிறதை நம்ம பார்த்தோம், வாசிச்சோம். தகப்பன், தாய், சிம்சோன் மூவருமாக வெளியே போறாங்க. ஒரு இடத்திற்கு சொல்லப்பட்டிருக்கிறது எங்க போனாங்கன்னு சொல்லி. திம்னாத்திற்கு போக புறப்பட்டார்கள். போன வழியிலே 3 பேரும் ஒன்றாக புறப்பட்டார்கள். போன வழியிலே எங்கே இவர்கள் பிரிந்தார்கள் என்று நமக்கு சொல்லப்படவில்லை. எங்கே இவர்கள் விலகினார்கள் என்று சொல்லப்படவில்லை. ஒருவேளை தகப்பன், தாய் அவர்கள் தன்னோட மகனுக்கு இந்த இடம் தெரியும் என்ற ஒரு காரணமோ என்னவோ, ஒருவேளை அவர்கள் போயிருக்கலாம். ஒருவேளை தகப்பன் தாயோடு கூட வந்த சிம்சோன் அந்த இடத்துல ஒரு சம்பவம் சொல்லப்படுகிறது, திராட்சை தோட்டம் என்று. அப்ப திராட்சை தோட்டங்களை பார்த்த உடனே சிம்சோனுக்குள்ளாக ஒரு ஆசை வந்திருக்கலாம், ஒரு விருப்பம் வந்திருக்கலாம். அந்த திராட்சை தோட்டத்தில் இருக்கிறதானே அந்த திராட்சை பழங்களை பறித்து புசிக்கலாம் என்ற அந்த எண்ணம் தோன்றி, ஒருவேளை தகப்பன் தாயை விட்டு நீங்க போங்க நான் வருகிறேன் என்று சொல்லி விலகி அதற்குள்ளாக போயிருக்கலாம். அதுதான் அங்கே நடந்திருக்கணும். இந்த சம்பவத்தை பார்க்கும்போது அதுதான் நடந்திருக்க வேண்டிய ஒரு காரியம். அந்த திராட்சை தோட்டங்களுக்குள்ள மட்டும் போன போது, ஆனா போனபடி போயிட்டாருன்னு சொல்ல, அந்த பழத்தை பறிச்சு சாப்பிட்டாரலாம் சொல்லல, அந்த திராட்சை தோட்டங்கள் மட்டும் வந்தபோது அங்க நம்ம வாசிக்கிறோம், கெர்ச்சிக்கிற பாலசிங்கம் ஒன்று அவனுக்கு எதிராக வந்ததாம். ஒரு ஆபத்து, ஒரு மரணம். பாலசிங்கனா பாருங்க, சிங்கனாலே எல்லாருக்குமே பயந்தனே. சிங்கத்துக்கிட்ட மாட்டினா முடிஞ்சிருச்சு லைஃப். திரும்பி வர முடியாது, திரும்பி வர முடியாது. சிங்கத்துக்கு முன்னாடி நம்ம போய் மாட்டிக்கிட்டோம்னா, இல்லாவிட்டா சிங்கம் நமக்கு முன்னாடி வந்துருச்சுன்னா அதுக்கிட்ட நம்ம என்ன செய்ய முடியாது, தப்பிக்க முடியாது. அப்போ இங்க பாருங்க, அந்த திராட்சை தோட்டங்கள் மட்டும் வந்தபோது சிங்கம் முன்னாடி வந்துருச்சு. சிங்கம் அவனுக்கு எதிராக, சிம்சோனுக்கு எதிராக நிற்கிறது, முன்னாக நிற்கிறது. இந்த சூழ்நிலை சுயம் அந்த இடத்துல இடப்படல. ஞானம் அந்த இடத்துல ஒன்னும் செயலாகாது. பலன் ஒன்றும் அந்த இடத்துல செய்ய முடியாது. என்ன பலன் இருந்தாலும், என்ன ஞானம் இருந்தாலும், என்ன விவேகம் இருந்தாலும், என்னதான் எந்த காரியம் சரீர பிரகாரமாக அந்த இடத்துல செய்யணும்னு நினைச்சாலும் அது ஒன்றும் வாய்க்காது. அப்போ ஒரு ஆபத்து, ஒரு மரணத்திற்குரிய ஒரு நேரம், ஒரு சூழ்நிலை, அவ்வளவுதான் முடிந்தது. அவனுடைய எதிர்பார்ப்பு, அவனுடைய வாஞ்சை, அவனுடைய ஆசை, அவனுடைய ஏக்கம், அவனுடைய எண்ணம் எல்லாம் புதைந்து போகக்கூடிய ஒரு நேரம் அது. இந்த சூழ்நிலை தான் கர்த்தருடைய ஆவியானவர் சிம்சோன் மேல் இறங்கினது நிமித்தம் நடந்த காரியத்தை நம்ம வாசிக்கிறோம். 6ஆம் வசனத்துல வேதம் சொல்லுகிற, கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதினால் அவன் தன் கையில் ஒன்றும் இல்லாதிருந்தும், வசனம் கிளியரா சொல்லுதுங்க, அவன் கையில என்ன இல்லையா, ஒன்னும் இல்லை, கையில ஒரு ஆயுதமும் இல்லை.
அன்றைக்கு தாவீதினுடைய கையிலாவது கோலியாத்தை முறியடிக்க 5 கூழாங்கல்லாவது இருந்துச்சு. ஏன்னா அது தாவீதுக்கு அது பழக்கமா இருந்தது, கையில வச்சிருந்தார். ஏன்னா இந்த நாளிலே கோலியாத்தை முறியடிக்க போறேன் அப்படின்ற ஒரு ஆயத்தம் இருந்தபடினாலே அந்த கூழாங்கலை கையில எடுத்துக்கொண்டாவது போனாரு. இங்க சிம்சன் கையில ஒண்ணுமே கிடையாது. அன்றைக்கு மோசே கையில ஆண்டவர் ஒரு கோலை கொடுத்து அனுப்பினார். இந்த கோலை வைத்து என் ஜனமாக்கிய இஸ்ரவேலை எகிப்தில் இருந்து நீ அவளை வெளியே கொண்டு வா. மோசே கையில ஒரு கோல் இருந்தது, ஆனால் சிம்சோனுடைய கையிலே ஒன்றும் இல்லை. தேவனுடைய ஜனமே, அப்படிப்பட்ட ஒரு அனுபவ ஒரு சூழ்நிலை சிம்சோன் மேல் கர்த்தருடைய ஆவி பலமாய் இறங்கினதினால் தன் கையில் ஒன்றுமில்லாதிருந்தும் வேதம் சொல்கிறது ஒரு ஆட்டுக்குட்டி கிழித்து போடுகிறது போல் சிங்கத்தின் கிழித்து போட்டானா, சிங்கத்தை கிழித்து போட்டான். இது சாத்தியமா? சரீர பிரகாரமா இருந்தா இது சாத்தியமல்ல. சரீர முயற்சினா அது சாத்தியமல்ல. சரீர பலத்தினா அது சாத்தியம் கிடையாது, முடியாது. தேவனுடைய ஜனமே, கர்த்தருடைய ஆவியானவர் சிம்சோன் மேல் இறங்கினபடினால்தான் கர்த்தருடைய ஆவியானவர் சிம்சோனுக்கு பலனை கொடுத்து ஒரு ஆட்டுக்குட்டியை கிழிக்கிறது போல சிங்கத்தை என்ன செய்தாரு? அது எந்த சிங்கம் வேற சொல்லப்படுகிறது? பாலசிங்கம். பாலசிங்கம் சாதாரணமாய் அதை கிட்டவே நெருங்க முடியாது. ஆனால் ஒரு ஆட்டை கிழித்து போடுகிறது போல ஒரு பால சிங்கத்தை சிம்சோன் கிழித்து போடுகிறான் என்றால், தேவனுடைய ஜனமே, முதலாவது ஒரு காரியம், சிம்சனுடைய வாழ்க்கையில ஆபத்து வரும்போது, தன்னிடத்தில் ஒன்றுமில்லாத ஒரு சூழ்நிலை நிற்கும் போது கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களை அங்கிருந்து விடுதலையாக்கி நடத்த அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார், நடத்துகிறவராயிருக்கிறார். இங்கே சிம்சோனுடைய வாழ்க்கையில் அதுதான். தன்னிடத்துல ஒன்றுமில்லாத இருந்த ஒரு சூழ்நிலையில் சிம்சோனை அந்த ஆபத்திலிருந்து கொண்டு வந்து நடத்துகிறார். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய சொன்னமே, உங்களுடைய வாழ்க்கையிலும் இது போல ஒரு அனுபவம் வாழ்க்கையில ஒன்றுமே இல்லை, என்னிடத்துல ஒன்றுமே இல்லை, என்னோட கரத்துல ஒன்றுமே இல்லை, என்னோட வியாபாரத்துல ஒன்றுமே இல்லை, என்னோட வேலையில ஒன்றுமே இல்லை, என்னோட குடும்பத்துல ஒன்றுமே இல்லை, என் கையில ஒன்றுமே இல்லை, ஒன்றுமில்லாத சூழ்நிலையாய் இன்றைக்கு இந்த ஆராதனையில இந்த சத்தத்தை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பீர்கள் என்றால், நம்முடைய வாழ்க்கையில ஒன்றுமில்லை என்று சொல்லுகிற ஒரு நிலை வரும் பொழுது அடுத்த ஒரு காரியம் என்ன? ஆபத்து, ஒரு கஷ்டம், ஒரு நெருக்கம், ஒரு சூழ்நிலை, என்ன செய்வது என்று அறியாத ஒரு நிலை. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் உள்ளவர்களா இன்றைக்கு ஒன்றுமில்லாத ஒரு நிலையிலே ஒன்றுமில்லையே என்று சொல்லி ஒரு கலக்கத்தோடு ஒரு பாரத்தோடு இந்த சத்தத்தை நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பீர்களா? நான் அன்றைக்கு சிம்சோனை கர்த்தருடைய ஆவியானவர் ஒன்றுமில்லாத சூழ்நிலை கர்த்தருடைய ஆவியானவர் இருந்து வெளியே கொண்டு வந்து நடத்தினாரானால், இன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலும் அப்படியே உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களை கர்த்தர் வெளியே கொண்டு வந்து நடத்த அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். அந்த ஒன்றுமில்லாத அந்த சூழ்நிலையில் இருந்து அவர் உங்களை கொண்டு வந்து நடத்துகிற தேவன் அவர். அந்த பரிசுத்த ஆவியானவர் தான் இன்றைக்கு நமக்குள்ளாக வாசம் பண்ண வேண்டும். இப்ப கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்குள்ளாக வாசம் பண்ணுகிறாரா? கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் மத்தியிலே உங்களுக்குள்ளாக இருக்கிறாரா என்று சற்று யோசித்து பாருங்க. உங்களோட வாழ்க்கையில ஒருவேளை இப்படிப்பட்டதான ஒரு அனுபவத்திற்குள்ளாக நீங்க போயிருக்கிறீங்களா? ஒன்றுமில்லாத ஒரு சூழ்நிலை கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை அங்கே இருந்து உங்களை கொண்டு நடத்தின அந்த அனுபவம் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கா? என்னோட வாழ்க்கையில நான் சொல்ல வேண்டுமானால் எத்தனையோ காரியங்கள், எண்ணற்ற காரியங்கள், அவைகள் எல்லாம் சொல்ல வேண்டுமானால் நேரமும் நாட்களும் நாவும் போதாது. பக்தன் இப்படியாய் ஒரு பாடலையும் பாடுகிறான், எத்தனை நன்மைகள் செய்தீரையா, அதில் எதற்கென்று நன்றி சொல்லி துதிப்பேனையா, அத்தனையும் சொல்ல வேண்டுமானால் ஆண்டுகள் போதாதையா.
அதுதான் உங்களுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தில் போயிருக்கிறீங்களா? பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளாக வாசம் பண்ணி ஒன்றுமில்லாத இருக்கிற ஒரு சூழ்நிலை அவர் உங்களை ஒரு அசைவு உண்டாக்கி அவர் உங்களை அங்கிருந்து உங்களை நடத்துகிற அந்த அனுபவத்திற்குள்ளாக போயிருக்கிறீங்களான்னு யோசிச்சு பாருங்க. தேவனோட சொன்னமே, கர்த்தருடைய ஆவி ஒரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள்ளாக வாசம் பண்ணும் என்றால் இந்த ஒரு அனுபவத்திற்கு நேராக கர்த்தர் நடத்துகிறவராயிருக்கிறார். ஒன்றுமில்லாத சூழ்நிலையிலே அங்கே இருந்து அவர் வெளியே தம் ஜனத்தை நடத்துகிறவராக இருக்கிறார். இங்கே சிம்சன் ஒன்றுமில்லாத இருந்த அந்த இடத்திலே பரிசுத்த ஆவியானவர் இறங்கினதுனால அங்கிருந்து சிம்சோனை அங்கே வெளியே கொண்டு வந்து திரும்ப நடத்தினார் என்று நம்ம அங்கே பார்க்கிறோம். அந்த ஆபத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தார். இந்த நாளிலும் எந்த ஆபத்து, எந்த நாசமோசங்கள், எந்த விக்கினங்கள், எந்த காரியங்கள் இந்த நாட்களில் உங்களை சூழ்ந்து இருந்து ஒன்றுமில்லாத இருக்கிற ஒரு நிலையில ஒருவேளை நீங்கள் கஷ்டப்பட்டு ஒரு தவிப்போடு கூட நீங்கள் இருப்பீர்களா, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளாக வாசம் பண்ணுவார் என்றால் அதை குறித்த ஒரு அச்சம், அதை குறித்த ஒரு பயம் உங்களுக்கு வேண்டாம். காரணம், உங்களுக்குள்ளாக வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவர் அங்கிருந்து உங்களை வெளியே கொண்டு வந்து நடத்த அவர் வல்லமையுடையவராயிருக்கிறார். சிம்சோனை அன்றைக்கு வழி நடத்தினார் என்றால் இன்றைக்கு உங்களை வழி நடத்தாமல் இருப்பாரா? இன்றைக்கு உங்களை அவர் வழி நடத்தாமல் இருப்பாரா? கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாக்கட்டும். சிந்தித்து பாருங்க, இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இருப்பது எவ்வளவு அவசியம் என்று. ஒன்றுமில்லாது இருக்கிற காலங்களில் அவர் உங்களை நடத்துகிற தேவன், மறந்து போகாதீங்க. இரண்டாவது ஒரு காரியம் சிம்சனுடைய வாழ்க்கையில நடக்குது. இந்த காரியம் அவர் எதிர்பார்க்கல, ஆனால் நடந்துருச்சு. என்ன வாசிக்கலாம்? அதே 14ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். The same chapter 14 verses 19. கர்த்தருடைய ஆவி சிம்சோன் மேல் இறங்கினதினால் அவன் அஸ்கலோனுக்கு போய் அவ்வூராரில் 30 பேரை கொன்று அவளுடைய வஸ்திரங்களை உரித்து கொண்டு வந்து விடுகதையை விடுவித்தவர்களுக்கு அந்த மாற்று வஸ்திரங்களை கொடுத்து கோபம் மூண்டவனாய் புறப்பட்டு தன் தகப்பன் வீட்டுக்கு போய்விட்டான். நாம் வாசித்த இந்த வசனம் ஒரு சம்பவம் உள்ளடங்கிய ஒரு காரியம். அதை குறித்து நீங்கள் முழுமையாய் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமானால் 11ஆம் வசனத்தில் இருந்து நீங்கள் அதை அறிந்து கொள்ள முடியும். விசேஷமாய் 12ஆம் வசனத்திலே சிம்சோன் அவர்களை பார்த்து, அந்த 30 தோழரை பார்த்து சொல்லுகிறான், நான் ஒரு விடுகதையை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். அந்த விடுகதையை 7 நாட்களுக்குள்ளாக நீங்கள் கண்டுபிடித்து விட்டால் உங்களுக்கு 30 துப்பட்டிகளையும் 30 மாற்று வஸ்திரங்களையும் கொடுப்பேன் என்று ஒரு வாக்கு கொடுக்கிறார். ஒரு வாக்கு பண்ணுகிறார், ஒரு பிராமிஸ் பண்றார். நான் சொல்ற விடுகதையை 7 நாட்களுக்குள்ள நீங்க கண்டுபிடிச்சு சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு 30 துப்பட்டிகளும் 30 மாற்று வஸ்திரங்களையும் கொடுக்கிறேன் என்று. இதை கேட்டவர்களுக்கு இந்த விடுகதைக்கு பதில் தெரியவில்லை. ஆனால் இவர்கள் செய்த ஒரு காரியம், சிம்சோன் தான் அதிகமாய் நேசித்த அந்த பெண் ஜாதியை அவர்கள் அறிந்து அவர்களிடத்துல, சிம்சோன் இப்படியாக ஒரு விடுகதையை எங்களிடத்துல சொல்லி இருக்கிறான், 7 நாட்களுக்குள்ளாக அதை நாங்கள் அவனுக்கு விடுவிக்க வேண்டும், அதை சொல்ல வேண்டும். அப்பொழுது இந்த காரியங்களை எங்களுக்கு அவன் தருகிறேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறான். ஆகவே இது எங்களுக்கு தெரியல, நீ அவனை அதிகமாய் நேசிக்கிறபடினாலே, சிம்சோனும் உன்னை அதிகமாய் நேசிக்கிறபடினால் நீ அவனிடத்துல போய் அவனிடத்துல அவனோட நல்ல அந்த மூடு, நல்ல ஒரு நேரம் பார்த்து அந்த விடுகதைக்கான பதிலை கேட்டு எங்களிடத்துல வந்து சொல்லு. இது நடந்த ஒரு காரியம். இப்படியாக அந்த ஸ்திரீயும் கடந்து சென்று அந்த விடுகதைக்குரிய அந்த பதிலை கேட்கிறாள். ஆனால் சிம்சோன் உடனே சொல்லவில்லை. என் தகப்பன்மார்க்கே நான் அதை சொல்லவில்லை, உனக்கு நான் எப்படி சொல்லுவேன் என்று சொல்லி தட்டு கழிக்கிறார். ஆனாலும் அந்த ஸ்திரீயினுடைய நேசம்,
அந்த ஸ்திரீயின் மேல் வைத்த அந்த நேசத்து நிமித்தம் கேட்ட அந்த விடுகதைக்கு பதிலை சொல்லி விடுகிறான். நடந்த காரியம் என்ன என்பதை தான் நாம் அந்த 18ஆம் வசனத்திலே நம்ம வாசிக்கிறோம். அவர்கள் அந்த 7ஆம் நாளுக்குள்ளாக அவர்கள் சிம்சோனிடத்தில் இந்த பதிலை சொல்றாங்க. சொன்ன உடனே சிம்சோனுக்கு அதிர்ச்சியாகி விடுகிறது. ஏனென்றால் இந்த விடுகதைக்கு ஒருவராலையும் பதில் சொல்ல முடியாது. ஏனென்றால் அது நடந்த ஒரு சம்பவம். அந்த சம்பவம் சிம்சோனுக்கு மாத்திரமே தெரியும். வேதத்தில் நம்ம வாசிச்சோம், அது தன்னோட தகப்பன் தாய்க்குமே சிம்சோன் சொல்லவில்லை என்று. அப்படிப்பட்ட ஒரு நடந்த ஒரு சம்பவம் விடுகதையாய் சொல்லும்போது அதற்கு எப்படி இவங்களால பதில் சொல்ல முடிந்தது என்று அவனுக்குள்ளாக ஒரு கோபம் வந்து விடுகிறது. இருந்தாலும் நாம் வாசித்த அந்த வசனத்திற்கு நேராக நாம் இப்பொழுது நாம் வரப்போகிறோம். இந்த வார்த்தையில நம்ம கவனிக்கும் பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் இறங்கினதினால் அவ்வூராரின் 30 பேரை கொன்று அவருடைய வஸ்திரங்களை உரித்து கொண்டு வந்து விடுகதையை விடுவித்தவர்களுக்கு அந்த மாற்று வஸ்திரங்களை கொடுத்து என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இது எந்த காரியத்தை நம்மளுக்கு வெளிப்படுத்துது தெரியுங்களா? சிம்சோனுடைய வாழ்க்கையில சிம்சோன் சொன்ன அந்த சொல்லை நிறைவேற்ற செய்கிற ஒரு காரியம். சொன்ன சொல்லை நிறைவேற செய்கிற காரியம். அப்ப இங்க சிம்சோனுக்கு நல்லா தெரியும், இந்த விடுகதை சொன்னா அவங்களால பதில் சொல்ல முடியாது, நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி. அதனால ஒரு ப்ராமிஸ் பண்ற ஒரு சொல்லை அங்க அந்த இடத்துல சொல்லி விடுகிறார். ஒரு காரியத்தை அந்த இடத்துல சொல்லி விடுகிறார். நீங்க இதை சொன்னீங்கன்னா இதை நான் செய்வேன். சொன்ன சொல்லை இந்த இடத்துல கர்த்தருடைய ஆவியானவர் கவனிக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகள் அவர்களுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையையும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் கவனித்து கேட்கிறார் என்று கர்த்தருடைய பிள்ளைகள் அறிந்து கொள்ளுங்கள். நாம் யாரிடத்துல நாம் என்ன பேசினாலும் கர்த்தர் கவனித்து கேட்கிறார். இங்க இந்த 30 பேரிடத்துல சிம்சோன் பேசின காரியம் தாய் தகப்பன்மாருக்கு தெரியாது. தான் அதிகமாய் நேசித்த அந்த ஸ்திரீக்கு, அந்த பெண் ஜாதிக்கு தெரியாது. சிம்சோன் சொன்ன இந்த விடுகதை அந்த 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 30 தோழர்களுக்கு மாத்திரம்தான், அந்த 30 பேருக்கு மாத்திரம் தான் தெரியும். அப்ப பாருங்க, இவர்களிடத்துல சொன்ன அந்த விடுகதை யார் கேட்டிருக்கிறார்? தேவனாகிய கர்த்தரும் கேட்டிருக்கிறார். தேவனுடைய ஜனம் நாம் அறிந்து கொள்ள வேண்டியது, உங்களோட வாழ்க்கையில, உங்களோட குடும்பத்தில், உங்களோட வேலை ஸ்தலத்தில், நீங்கள் எந்த இடத்துல எங்க இருந்து எதை நீங்கள் பேசினாலும் கர்த்தருடைய ஆவியானவர் கவனித்து கேட்கிறார். கவனித்து கேட்கிறார். பாருங்க, சிம்சோனுக்கு என்ன ஒரு நம்பிக்கை? நம்ம சொன்னதுக்கு அவங்களால பதில் சொல்ல முடியாது, அவங்க தோற்று போவாங்க, அவங்க தான் எனக்கு கொடுத்துட்டு போகணும். இதுதான் அங்கே சேலஞ்சு. நான் சொன்னா உனக்கு கொடுப்பேன், நீங்க சொன்னா நான் தந்துருவேன், ஒருவேளை நீங்க சொல்லிட்டீங்கன்னா நான் தந்துருவேன். இதுதான் சேலஞ்சு. ஆனா உறுதியான நம்பிக்கை என்னன்னா, நீங்க சொல்ல மாட்டீங்க அப்படின்றது தான் சிம்சோனுக்கு உறுதியா இருந்தது. ஆனா நடந்தது என்ன? சொல்லிட்டாங்க. இதை கவனித்து கேட்ட கர்த்தருடைய ஆவியானவர் பாருங்க, அந்த இடத்துல சிம்சோன் வெட்கப்பட்டு போக கூடாதபடிக்கு சிம்சோன் சொன்ன அந்த வார்த்தையை நிறைவேறும்படி அங்கே சிம்சோனுக்கு கர்த்தர் அந்த இடத்துல செய்கிற காரியத்தை நம்ம பார்க்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் சிம்சோனுக்குள்ளாக இறங்கினபடினாலே சிம்சோன் எதை சொன்னாரோ அதை அந்த 30 பேருக்கும் அந்த மாற்று வஸ்திரங்களை அங்கே கொடுத்து அனுப்புகிறதை நம்ம பார்க்கிறோம். ஒருவேளை கர்த்தருடைய ஆவியானவர் அங்க இறங்கலன்னு நினைச்சுக்கீங்களேன், என்ன நடந்திருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த இடத்துல உடனே செய்யணும். எங்க அந்த 30 பேருக்கு அவன் போவான்? அந்த இடத்துல எங்க அந்த 30 பேர் கிடைப்பார்கள்? அந்த இடத்துல அவனோட பலத்தினால எத்தனை பேரை கொல்ல முடியும்? யோசிச்சு பாருங்க. ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் சிம்சோனுக்கு நடக்க போகிற இந்த காரியத்தை குறித்து நன்கு அறிந்திருந்தபடினாலே, ஓ சிம்சோன் சொன்ன அந்த வார்த்தையிலே அதை உறுதிப்படுத்த, அதை நிறைவேற்ற அவன் எந்த விதத்திலும் வெட்கப்பட்டு போக கூடாது என்பதற்காக சிம்சோன் மேல் கர்த்தருடைய ஆவி இறங்கினபடினாலே அந்த காரியத்தை, அவன் சொன்ன சொல்லை நிறைவேற்றி நடத்தினதை நம்ம அங்க பார்க்கிறோம். அப்ப இரண்டாவது என்ன? சொன்ன சொல்லை நிறைவேற்றி நடத்துகிற கர்த்தருடைய ஆவியானவர்.
சொன்ன சொல்லை. அப்போ உங்களோட வாழ்க்கையில நீங்கள் சொன்ன வார்த்தைகளை நிறைவேற்றி நடத்துகிற கர்த்தரோட ஆவியானவர். சிலருக்குலாம் நீங்க ப்ராமிஸ் பண்ணியிருப்பீங்க, நான் இந்த காரியத்தை நான் செஞ்சிடறேங்க, இந்த காரியத்தை நான் முடிக்கிறேங்க, இந்த காரியத்தை நான் பண்ணிடுறேங்க, இந்த நாளுக்கு எங்களுக்கு கொடுங்க, இதை நான் இப்படி செஞ்சிருவேன், இதை நான் அப்படி பண்றேன், இதற்காக நான் இந்த காரியத்தை பண்றேன். எதெல்லாம் நம்ம சொல்றோமோ நம்மளோட வாயிலிருந்து புறப்படுகிற காரியங்கள், ஸ்தோத்திரம், அந்த சொல்லை நிறைவேறும்படி நிறைவேற்றி நடத்துகிற ஆவியானவராயிருக்கிறார். உங்களோட வாழ்க்கையில நீங்கள் அப்படி சொன்ன சொல்லை காப்பாற்ற முடியாதபடி, சொன்ன சொல்லை நிறைவேற்றி முடிக்க முடியாதபடிக்கு எந்த காரியங்கள், எந்த வார்த்தைகள் இருந்து இன்றைக்கு தேவ சமூகத்தில் இந்த வார்த்தை நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தாலும், ஐயோ நம்ம இவங்களிடத்துல இதை சொன்னமே, ஓ இவர்களிடத்துல இந்த காரியத்தை நம்ம சொன்னமே, இதை செய்கிறோம் என்று சொன்னமே, இதை நான் முடிக்கிறேன் என்று சொன்னமே, ஓ இவர்களுக்கு நம்ம இந்த காரியத்தை நம்ம செய்யலையே, முடிக்கலையே, எப்படி நாம் இவர்களை நம்ம பார்ப்போம், இவர்களோட முகத்தை நான் எப்படி பார்ப்பேன், இவர்களிடத்துல நான் எப்படி பேசுவேன் அப்படின்னு என்கிற ஒரு நிலை நமக்குள்ளாக இருக்குமானால், வெட்கப்பட்டு போகாதபடிக்கு, ஓ நீங்கள் சொன்ன சொல்லை நீங்கள் காப்பாற்றும்படி, ஓ நிறைவேற்றி நீங்கள் அதிலே கடந்து போகும்படி ஆக உங்களை நடத்துகிற ஆவியானவராய் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளாக வாசம் பண்றாரா? பாருங்க, அவருடைய அசைவு நமக்குள்ளாக அவர் உண்டு பண்ணும்போது அவர் செய்கிற காரியங்கள்லாம் பாருங்க. நம்ம அவரை எப்படி அவரை பார்க்கிறோம், அவரை எப்படி நீங்க பார்க்கிறீங்க, இதெல்லாம் அவர் வேலையாய் அவர் தன்னுடைய நமக்குள்ளாக இருந்து கிரியை செய்கிறார். நம்ம சில நேரங்களில் சொல்லிடுவோம், அதை நிறைவேற்றாமல் இருப்போம், சொல்லிடுவோம் செய்யாமல் இருப்போம். அப்ப நம்ம என்ன, அது பரவாயில்ல பார்த்துக்கலாம், அது என்ன, இதுலனா இன்னொன்னு, இதுலனா அப்புறமா நம்ம பார்த்துக்கலாம், இவங்க தானே பரவாயில்ல, என்ன இருக்கு, அவங்க என்ன நினைச்சா நமக்கு என்ன, இவங்க நம்மளை என்ன நினைச்சு நமக்கு என்ன நடக்க போகுது, இப்படி எல்லாம் நம்ம சுயமாய் நாம் நம்முடைய வாயிலிருந்து நம்முடைய வார்த்தைகளை சொல்லி தவறி நமக்குள்ளாக எடுக்கிற காரியங்கள். ஆனால் நம்மை பார்த்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய ஆவியானவர், அவருக்கு உண்மையாய் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளோட வாழ்க்கையிலே அவர் யார்களுக்குள்ளாக வாசம் பண்ணுகிறாரோ, கர்த்தருடைய ஆவியானவர் யார் ஒருவருக்குள்ளாக வாசம் பண்ணுகிறாரோ, அவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் சொன்ன சொல்லை அவர்கள் நிறைவேற்றும்படி அவர்களை நடத்துகிற ஆவியானவராய், நல்ல ஆவியானவராய் அவர் இருக்கிறார். இந்த பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்குள்ளாக வாசம் பண்ணுகிறாரா? இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு இந்த நாட்கள்ல அவசியமா இருக்கிறார். இதெல்லாம் அவர் நமக்கு எங்க செய்ய போறார்? இதெல்லாம் அவர் செய்கிற வேலையா அப்படி நம்ம சிந்திக்குதா? நம்மளோட மனசு, நம்மளோட எண்ணம் அப்படி பேசுதா? உங்களோட வாழ்க்கையில நீங்கள் கடந்து வந்த பாதைகளை நீங்கள் திரும்பி பாருங்க. எத்தனை உபத்திரவங்கள், எத்தனை அவமானங்கள், எத்தனை நிந்தைகள், ஓ எத்தனை சூழ்நிலைகளுக்குள்ளாக நீங்கள் கடந்து போன காலங்களை நீங்கள் யோசிச்சு பாருங்க. அப்படிப்பட்ட நேரங்கள்ல ஓ தேவனோட சனமே, ஏன் அந்த நாட்கள், ஏன் அந்த சூழ்நிலை, ஏன் அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்திற்குள்ளாக நாம் போன ஒரு நிலை, அந்த நாட்கள் பரிசுத்த ஆவியானவர் ஒருவேளை நமக்குள்ளாக வாசம் பண்ணி இருப்பார் என்றால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சிம்சோனுடைய வாழ்க்கையில ஓ சிம்சோனுக்கு அவன் சொன்ன சொல்லை நிறைவேற்றும்படி நடத்தியிருப்பார்னா, உங்களோட வாழ்க்கையில கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்குள்ளாக வாசம் பண்ணும் போது உங்களை நடத்தாமல் இருந்திருப்பாரா? நிச்சயம் நடந்திருப்பா. என்னுடைய வாழ்க்கையில நானும் இந்த காரியங்களை எத்தனையோ அனுபவங்களை சொல்ல முடியும். எத்தனையோ பேர் என்னிடத்துல வந்து எத்தனையோ காரியங்கள் என்னிடத்துல கேட்கும்போது அவர்களிடத்துல செய்கிறேன் தருகிறேன் என்று சொன்ன காரியங்கள்ல எந்த விதத்திலும் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு அவர்களுக்கு கொடுக்கும்படியான ஒரு சூழ்நிலை பரிசுத்த ஆவியானவர் எனக்கு தந்திருக்கிறார். இன்னும் ஒரு காரியத்தை நான் சொல்லுவேன் என்றால், நேற்று முன்தினம் இந்த மாதத்தினுடைய கடைசி நாள் எனக்கு அறிமுகமான பிரபலமான ஒரு ஊழியர், பிரபலமானவர், அவர் எனக்கு தொலைபேசியில் தொடர்பு கொள்ளும் போது இவர் எதற்கு எனக்கு எதுக்கு இவர் கால் பண்றாரு நான் நினைச்சேன். ஒருவேளை ஏதோ ஒரு காரியத்திற்கு நம்மளை கூப்பிடுகிறாரோ, நம்மளை இன்வைட் பண்றாரோ நினைச்சு அந்த போன் கால் அட்டன் பண்ணேன். எப்படி இருக்கிறீங்க நான் விசாரிச்சேன், எல்லாம் கேட்டாரு, எல்லாவற்றையும் அவரும் விசாரிச்சாரு. அப்புறம் ஒரு காரியத்தை குறித்து என்னிடத்துல தன்னுடைய தேவையை குறித்து விளக்கமாய் அவர் எனக்கு சொன்னாரு. சொன்ன பிறகு அவர் அடுத்தது என்கிட்ட கேட்டது,
இந்த அவசர காரியத்திற்கு எனக்கு கொஞ்சம் நீங்க உதவி செய்யுங்கன்னு சொல்லி. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. பிரபலமானவர், அவருக்கு தெரியாத நபர்கள் கிடையாது, பெரிய ஆட்களோடு கூட இருக்கிறவர். அவர் என்னிடத்துல இந்த காரியத்தை கேட்கும்போது நான் எப்படி யோசிச்சிருப்பேன் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மாதத்தின் கடைசி நாள், ஒன்றும் இல்லை கொடுக்க. கர்த்தரோட நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் இந்த ஊழியத்தை நடத்துகிற விதம் கர்த்தரோட ஆவியானவர் ஒருவரே அறிந்தது. அவர் கேட்டுட்டார். எனக்கு என்ன செய்யறதுனே தெரியல. எனக்கு இன்னொன்று என்னன்னா, மறுபடியும் நான் அவரை இந்த முறை நான் அவருக்கு நான் உதவி செய்யலைன்னா நான் எப்படி அவரை நான் திரும்ப நான் அவரோட முகத்தை நான் பார்ப்பேன். அவர் என்னை பார்க்கும்போது அவர் என்ன நினைப்பார்? சில மாதங்களோ வருடங்களோ பழக்கமானவர்கள் அல்ல, பல வருடங்கள் எனக்கு ரொம்ப நெருக்கமான பழக்கம் உள்ளவர் அவர். மாதத்தின் கடைசி பலரும் என்னிடத்துல பல காரியங்கள் என்னிடத்துல கேட்கும் பொழுது சில நேரங்கள் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை, ஆனால் சில நேரங்கள் கர்த்தருடைய ஆவியானவர் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு அதை செய்யும்படியான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி தருகிறாரா. அப்ப அவர்கிட்ட நான் சொன்ன ஒரு காரியம், நான் பார்க்கிறேன், நான் செய்கிறேன், பார்க்கிறேன்னு சொன்னேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இப்படியெல்லாம் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ளாக வாசம் பண்ணும் போது கர்த்தர் அந்த காரியங்கள் எல்லாம் கர்த்தர் நடத்துகிறவராக. அவர் நமக்குள்ளாக வாசம் பண்ணுவார்னா நம்மளை வெட்கப்படுத்தவே மாட்டார். நம்ம சொன்ன சொல்லை நிறைவேறும்படி நம்மளை நடத்துகிற கர்த்தருடைய ஆவியானவர். இங்கே சிம்சனோட வாழ்க்கையில் அதை கர்த்தர் செய்தார். மூன்றாவது நம்ம பார்க்கிறோம், பரிசுத்த ஆவியானவர் சிம்சனுடைய வாழ்க்கையில் மூன்றாவது அவர் வாழ்க்கையில் நடந்த காரியத்தில் அவர் என்ன செய்தார் என்று நம்ம பார்க்கிறோம். 15ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களா? அங்க வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம் 14-15. சிம்சோன் லேகி வரைக்கும் வந்து சேர்ந்த போது பெலிஸ்தர் அவனுக்கு விரோதமாய் ஆரவாரம் பண்ணினார்கள். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதினால் அவன் புயங்களில் கட்டியிருந்த கயிறுகள் நெருப்பு பட்ட நூல் போலாகி அவன் கட்டுகள் அவன் கைகளை விட்டு அறுந்து போயிற்று. உடனே அவன் ஒரு கழுதையின் பச்சை தாடை எலும்பை கண்டு தன் கையை நீட்டி அதை எடுத்து அதனாலே 1000 பேரை கொன்று போட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த ஒரு சம்பவமும் நடந்த ஒரு காரியம் வீட்டில் வாசித்து பாருங்கள், மேலே உள்ள வசனங்களை. இங்கே சிம்சோனை பிடிக்க வேண்டும் என்று எண்ணி இப்பொழுது சிம்சோனை பிடித்து சிம்சோனை கயிறுகளினால் கட்டி, அந்த கயிறு எப்படிப்பட்ட கயிறு என்றும் வேதத்திலே கிளியரா மேலே உள்ள வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்டதான கயிறினாலே 2 புது கயிறுகளாலே அவனை கட்டி கொண்டு போனார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கொண்டு போகும்போது நடக்குது ஒரு சம்பவம். என்ன சம்பவம் நடக்குதுன்னா, லேகி வரைக்கும் சிம்சோனை கொண்டு வர்றாங்க. அந்த லேகி கிட்ட வந்த உடனே ஒரு காரியத்தை கொண்டு வந்தவங்க செய்யறாங்க. என்ன செய்யறாங்கன்னா, ஆரவாரம் செய்தாங்களாம். ஆரவாரம்னா என்னங்க? ஆரவாரம்னா என்ன? சந்தோஷம் மகிழ்ச்சியில கத்தி ஆர்ப்பரிக்கிறது. ஆர்ப்பரிக்கிறது, கத்தி ஆர்ப்பரிக்கிறது. இதுவரைக்கும் முடியாத ஒரு காரியத்தை நாங்கள் செஞ்சிட்டோம். சிம்சோனை பிடிக்க முடியாதுன்னு சொன்னாங்க, சிம்சோனை நாங்கள் பிடிச்சு கொண்டு வந்துட்டோம். சிம்சோனை நாங்கள் இங்கே இழுத்துட்டு வந்துட்டோம். என்னென்னமோ சொல்லியிருப்பாங்க. ஆரவாரம் என்று சொல்லும் பொழுது அதற்குள்ளாக பல காரியங்கள் உள்ள அடங்கியிருக்கும். ஆரவாரம், செலிப்ரேஷன், கொண்டாட்டம். இப்படி ஒரு காரியம் நடக்கும் என்று சிம்சோனுக்கு தெரியாது, ஆனால் நடந்துருச்சு. கட்டப்பட்ட ஒரு சூழ்நிலை சிம்சோன் இப்பொழுது நிற்கிறான். என்ன செய்வது, என்ன பண்ணுவது தெரியாத ஒரு சூழ்நிலை, கட்டப்பட்ட நிலையில. இவர்கள் இப்படி என்னை கட்டி போடுவார்கள், கட்டி என்னை இழுத்து கொண்டு வருவார்கள், என்னை கொண்டு வருவார்கள், இவர்கள் ஆரவாரம் செய்வார்கள்.
அவர்களுக்கு முன்பாக நான் தலை குனிந்து நிற்பேன். சிம்சோன் ஒருபோதும் அதை நினைத்திருக்க மாட்டார். ஆனால் வாழ்க்கையிலே அது நடந்து விட்டது. அது நடந்துருச்சு. தலை குனிந்த ஒரு வாழ்க்கை, ஒரு பக்கம் ஆரவாரம், கட்டப்பட்ட ஒரு சூழ்நிலை. சிம்சோன் அறியாத ஒரு மனுஷனாக இருந்திருக்கலாம். ஆனால் சிம்சோனுக்கு நடக்க போகிறதை கர்த்தருடைய ஆவியானவர் அறிந்தார். அதனால்தான் நான் சொன்னேன், உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு தெரியாது, ஆனால் உங்களுக்கு ஏதோ ஒரு காரியம் நடக்க போகுதுன்னா உங்களுக்கு மேல இருக்கிற கர்த்தருடைய ஆவியானவர், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அறிந்தவராய் இருக்கும்போது கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை ஏவ துவங்குவார். அதிலிருந்து நீங்கள் தப்பிக்கும்படி, இதிலிருந்து நீங்கள் விடுதலை ஆக்கும்படி, அதில் நீங்கள் ஒரு ஜெயத்தை பெறும்படி அவர் ஏவ பண்ணுவார், உங்களை மூவ் பண்ணுவார், உங்களுக்கு ஒரு அசைவு ஒன்று பண்ணுவார். அப்பவே நீங்க தெரிஞ்சுக்கணும், ஏதோ ஒன்று நடக்க போகுது, ஏதோ ஒன்று நடக்க போகுது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நான் நிச்சயமாய் சொல்ல முடியும், ஒரு முறை நான் நினைக்கிறேன் 7-8 ஆண்டுகளுக்கு முன்பாக கொடைக்கானல் பகுதிக்கு நான் போயிருந்த போது அங்க 5 வீடு என்கிற ஒரு கிராமம் இருக்கு. அப்படின்னா அந்த கிராமத்துல 5 வீடு தான் இருக்கு. ஒரு பா ஷேப்ல இருக்கும். 5 வீடு, 5 குடும்பம் தான் இருக்கு ஒரு கிராமம். 5 வீடுன்னு சொல்லுவாங்க கொடைக்கானல்ல. அந்த இடத்துல மிளகு, இன்னும் பல காரியங்களும் அங்கே அவங்களுக்கு விளைச்சல் உண்டாகுது. அந்த 5 வீடு கிராமத்தை தாண்டி உள்ளுக்குள்ள அது ஒரு மாதிரி காடு மாதிரி போகும். அப்படி ஒத்த பாதையில் அப்படி நடந்து உள்ள போனா அங்க ஒரு நீர்வீழ்ச்சி இருக்கு, அங்க ஒரு ஃபால்ஸ் இருக்கு. அது அநேகருக்கு தெரியாது, கேள்விப்படுகிறது மாத்திரம் அதற்குள்ள போவாங்க. ஏனென்றால் அந்த இடத்துல அந்த கொடைக்கானல் மெயின் ரோடு பகுதியிலிருந்து கொஞ்சம் அப்படி உள்ள போனா ஒரு மாதிரி ரோடு கொஞ்சம் சரி இருக்காது, ஆனால் போக போக ரோடு ரொம்ப நல்லா இருக்கும். அதை நாங்கள் கேள்விப்பட்டு ஒரு முறை போனோம் பார்க்கலாம் என்று. அப்போ அந்த 5 வீடு தாண்டி அந்த ஃபால்ஸுக்கு முன்னாடி ஒரு இடம் இருந்தது. ஒரு தூரத்தில் ஃபால்ஸ் பார்க்குற அளவுக்கு ஒரு நல்ல ஒரு பாறைகள் அங்கங்கே அப்படி அப்படியே இருந்தது. அப்போ என்னோடு கூட வந்தவங்கலாம் ஒவ்வொரு பாறையில் அப்படியே அந்த ரோட்டிலேருந்து இறங்கி ஒவ்வொரு பாறையில் நின்று அந்த ஃபால்ஸை அந்த ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தாங்க, செல்ஃபி எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ நானும் ஒரு பாறையில் இறங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாறை அங்கே இருந்தது. ஆனால் அந்த பாறை வந்துட்டு இன்னொரு நல்ல ஒரு ஸ்லாப் மாதிரி இருந்துச்சு, அதற்குள்ளே இருந்துச்சு. அந்த பாதி பாறை அதுக்குள்ளேயும் பாதி பாறை வெளியே இருந்துச்சு. சரின்ட்டு நான் அந்த ஒரு பாறை தான் இருந்துச்சு, அதில் நான் பார்த்து இறங்கலான்னு சொல்லிட்டு நான் அதில் இறங்கி போகலாம் அப்படின்னும் போது என்னுடைய நண்பர்கள்லாம் வேண்டாம், அது ஒரு மாதிரி டேஞ்சராக இருக்குது, வேண்டாம் போகாத அப்படின்னாங்க. ஆனால் இல்லை அது ஒன்றும் பெருசாக இல்லை, நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கிட்டேன். இறங்கி அங்கே நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் என்னோட பாடி என்ன செய்யுதுன்னா ஷேக் ஆகுது. என்னோட பாடி அப்படியே ஒரு அசைவு உண்டாகுது. ஏன் அசைதுன்னு தெரில. என்னோட பாடி அசைறதை பார்த்தோன்னே என்னோட ஃப்ரெண்ட்ஸுங்க, நீ மேலே வந்துரு, வேண்டாம் நீ அசைற அப்படின்னு. ஆனால் என்னோட பாதம் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கிது, நல்லா நின்றுட்டு தான் இருக்கிறேன். ஆனால் என்னோட பாடி அசையுது. சரி, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டெப்பு நகர்ந்து இப்படி வந்தேன். நல்ல இவ்வளோ பெரிய பாம்பு உள்ளேருந்து வெளியே வந்தது. அந்த ஒரு நிமிடம் நான் அங்கே நின்றுட்டு இருந்தேன்னா அடுத்த முன்னாடி அந்த பாம்பு என்ன செஞ்சுருக்கோன்னா கொத்திட்டு இருக்கோம். நடந்த உண்மை சம்பவம். இப்போ அந்த பாடி ஷேக் என்னோட நண்பர்கள் என்னை கூப்பிட்டதுனால அந்த ஒரு செகண்ட் நான் அப்படி நகர்ந்தேன், அது மறைந்திருந்தது. நான் ஏதோ அதை தாக்க போறேன்னு நினைச்சிட்டு அது என்ன செஞ்சிருச்சுன்னா வெளியே வந்துருச்சு. பார்த்தோன்னே அதிர்ச்சி ஆயிடுச்சு. இப்போ பாருங்க, அன்றைக்கு கர்த்தர் அந்த இடத்துல அடியனை தப்புவித்தா. அப்போ கொஞ்சம் ஏன் நான் சொல்றேன்னா, பரிசுத்த நமக்கு தெரியாது என்ன நடக்க போகுதுன்னு, ஆனா கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எல்லாம் அறிந்திருக்கிறார். இங்க சிம்சோன் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, ஆனா கட்டப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டார். இப்ப கட்டப்பட்டு இருக்கிறார். தேவனுடைய சனமே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில கட்டப்பட்ட ஒரு சூழ்நிலை நீங்கள் வந்திருக்கிறீங்களா? நீங்க எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க, நீங்க நினைச்சிருக்கவே மாட்டீங்க. இந்த காரியத்துல, இந்த சூழ்நிலை, இந்த பொருளாதாரத்துல, இந்த வியாதியில, இந்த கடன்ல, இந்த சூழ்நிலை, இந்த நபராலே கட்டப்படுவேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், எதுல நீங்கள் கட்டப்பட்டிருக்கீங்க? வேலை இல்லாத ஒரு சூழ்நிலை,
வேலை இருந்து கொஞ்சம் வருமானம், இதுல கட்டப்பட்டு இருக்கிறீங்களா? எதிர்காலம் இன்னும் அமையலையே என்று சொல்லி அதுல கட்டப்பட்டு இருக்கிறீங்களா? பிள்ளை இல்லையே என்று சொல்லி அதுல கட்டப்பட்டு, எந்த காரியத்தில் இன்றைக்கு நீங்கள் கட்டப்பட்டு இருக்கிறீர்களோ ஒன்றை அறிந்து கொள்ளுங்க, உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய ஆவியானவர் இருப்பார்னா உங்களுடைய வாழ்க்கையில சிம்சோனை அதிலிருந்து விடுவித்து நடத்தினவர் உங்களையும் விடுவித்து நடத்த அவர் உண்மையிலவராயிருக்கிறார். கட்டப்பட்ட அனுபவத்திலே நீங்கள் போவது தேவனுக்கு சித்தமல்ல. ஆகவேதான் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ளாக வாசம் பண்ணும்போது அந்த கட்டிலிருந்து அவர் விடுதலை ஆக்குகிறார். சிம்சோனை அழகாக கர்த்தர் விடுதலை ஆக்குறார். அந்த இடத்துல பார்க்கிறார், கர்த்தருடைய ஆவி இறங்கின உடனே அவன் புயங்களில் கட்டியிருந்த கயிறில் என்ன செஞ்சுதான், நெருப்புப்பட்ட நூல் போலாகி அவன் கட்டுகள் அவனை கைகளை விட்டு அறந்து போயிற்று. இதுதான் கர்த்தருடைய ஆவியானவருடைய கிரியை. கர்த்தருடைய ஆவியானவர் செய்கிற காரியங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எந்த காரியத்தில் நீங்கள் கட்டப்பட்டிருந்தாலும், எதிர்பார்க்காத ஒரு காரியங்கள், நீங்கள் நினைத்திராத காரியங்கள், இந்த காரியமா, ஓ இதனாலயா, நான் நினைக்கவே இல்லையே, நான் யோசிக்கவே இல்லையே, அப்படி நீங்க சொல்லக்கூடிய எந்த காரியங்களிலே நீங்கள் வெளியே வர முடியாதபடிக்கு, அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடியாதபடிக்கு, ஓ கட்டப்பட்ட நிலையிலே சத்துரு ஆரவாரம் செய்து கொண்டிருப்பான் என்றால், அவன் ஆரவாரம் செய்யக்கூடாதபடிக்கு, ஓ நீங்கள் தலை குனிந்து போகாதபடிக்கு கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்குள்ளாக வாசம் பண்ணுவார் என்றால், அவர் உங்களை அதிலிருந்து விடுவித்து உங்களை நடத்துகிறவராயிருக்கிறார். உங்களோட வாழ்க்கையில் அப்படிப்பட்டதான அனுபவங்களுக்கு நேராக நீங்கள் போயிருப்பீர்கள் என்றால், அதுதான் பரிசுத்த ஆவியானவருடைய நடத்துதல். தேவனுடைய சனமே, இந்த பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு நமக்கு தேவையாயிருக்கிறார். இந்த பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு நமக்கு அவசியமாயிருக்கிறார். அவருடைய காலத்திலே வாழுகிற நாம் இப்படியெல்லாம் நடத்துகிற ஆவியானவரை நம்ம எங்க வச்சிருக்கிறோம்? நமக்குள்ளாக அவர் நம்மளை நடத்தி கொண்டிருக்கிறாரா? பரிசுத்த ஆவியானவர் இல்லாத காலங்களிலே, வார்த்தையாய் செயல்பட்டு கொண்டிருந்த காலங்களில் ஒரு மனுஷனுக்கு, சிம்சோனுக்கு கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி ஒவ்வொரு சூழ்நிலையும் சிம்சோனை நடத்தியிருப்பார் என்றால், கர்த்தருடைய ஆவியானவருடைய காலங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அவசியமாயிருக்கிறார். வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரா? வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரா? அவர் உங்களுக்குள்ளாக இருப்பார்னா, நடக்க போகிற காரியங்கள், உங்களோட வாழ்க்கையில சம்பவிக்க போகிற காரியங்களுக்கு அவர் உங்களுக்குள்ளாக ஒரு அசைவை உண்டு பண்ணி, இந்த காரியங்களில் இருந்தெல்லாம் அவர் உங்களை விடுவித்து நடத்துகிற நல்ல ஆவியானவராக இருக்கிறார். இது மாத்திரமல்ல, இன்னும் அவர் நடத்துகிறவர். அவரை குறித்து தான் ஒவ்வொரு வாரம் நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இப்படிப்பட்ட செயல்களை செய்கிற, இப்படிப்பட்டதான காரியங்களை கிரியை செய்து கொண்டு வருகிற இந்த பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு நமக்கு தேவை. இந்த பரிசுத்த ஆவியானவரை கொண்டு நீங்கள் ஒவ்வொரு காரியங்களும் செய்யுங்க. பிஸ்னஸாக இருக்கட்டும், வியாபாரமாக இருக்கட்டும், தொழில் ரீதியாக நீங்கள் எந்த காரியங்களாக இருந்தாலும் சரி, ஒருவேளை நீங்கள் படிக்கிற பிள்ளைகளாக இருக்கலாம், கல்லூரிக்கு போகிறவர்களாக இருக்கலாம், நீங்கள் எந்த காரியங்கள், நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும், நீங்கள் செய்கிற உங்களுடைய ஒவ்வொரு அசைவும் ஒவ்வொரு அணுவும் பரிசுத்த ஆவியானவரை கொண்டு அவர் உங்களுக்குள்ளாக வாசம் பண்ணுகிறவராக இருந்து அவர் உங்களை நடத்துவார் என்றால், நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் அவர் உங்களை சரியான பாதையிலே அவர் உங்களை நடத்தி ஜெயமாய் அந்த ஜெயத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளும்படி அவர் உதவி செய்வார். இந்த பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு நமக்குள்ளாக கிரியை செய்ய, இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக இருந்து நம்மை நடத்த அவருடைய கரத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போமா? நம்ம இருக்கிற இடத்துல நாம் எழுந்து நிற்போம். இறுதியான ஆசீர்வாதங்களை நாம் பெற்று சமாதானத்தோடு கடந்து போக கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை நடத்துவாராக. தொடக்கமும் முடிவுமாய், அல்பா ஒமேகாவுமாய், ஆதியும் அந்தவுமாய் இருந்து ஆராதனையிலே கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டபடி நம்ம எல்லாரும் நம்முடைய கரங்களை தட்டி பரலோக தேவனுக்கு நாம் மனதார நன்றிகளை நாம் சொல்லுவோம். பரலோக பிதாவே, இந்த மகிமையான இந்த ஆராதனையிலே நம்முடைய நாமம் மகிமைப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பகுதி நீராவிக்குள்ளாக கர்த்தர் நடத்தினதற்காய் ஸ்தோத்திரம். இந்த வேளையிலும் உம்முடைய வார்த்தை நீர் எங்களுக்கு கொடுத்து, உம்முடைய உடன்படிக்கை நிறைவேற்றும்படி கர்த்தர் நீர் எங்களுக்கு தந்த இந்த நல்ல ஆராதனைக்காய் ஸ்தோத்திரம். கடந்து வந்த நம்முடைய மக்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து
சமாதானத்தோடு கூட கர்த்தர் நீர் நடத்துவீராக. சுகமாய் பத்திரமாய் பாதுகாப்பாய் கர்த்தர் தம்முடைய இல்லங்களுக்கு போய் சேர கர்த்தரோட ஆவியானோட சமூகம் முன்னாக கடந்து செல்லட்டும். எல்லாவற்றும் கர்த்தரை ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் இந்த பரிசுத்த ஆராதனை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் சமாதானம் வழி நடத்துதல் என்றும் என்றும் சதா காலங்கள் நம் அனைவரோடு கூட என்றும் தங்கியிருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. உங்களை ஒவ்வொருவருக்கும் ஷலோம். God bless you.